இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. படை இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம். நாம் எந்த ஊரில் இருக்கோன்னா பெல்ஜியத்தோட தலைநகரான பிரசல்ஸில் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் ஜெர்மனிலேருந்து பெல்ஜியம் போயிட்டுருக்கோம். பெல்ஜியம் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு டாட்டர் லைன்ஸ் இருக்குது. இவ்வளோதாங்க பார்ட்ரு. இதுக்கப்புறமா பெல்ஜியம் நாட்டோட ஸ்பீட் ரூல்ஸ் பார்க்கலாம். பெல்ஜியம் நாட்டில் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே 50 இது காமன். சிட்டிக்கு வெளியில் பார்த்திங்கன்னா 70 வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஹைவேல மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 120. அப்புறம் பெல்ஜியமில் எந்த மொழி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இவங்க டச் மொழி பேசிகிட்டு இருந்தாங்க. நாளடைவில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஞ்சுக்கு மாறிட்டு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டச்சு ஃப்ரெஞ்சு இந்த 2 மொழியும் பெரும்பாலான மக்கள் இங்கே பேசிட்டு வராங்க. இப்போ நாம் போக போகிற பெல்ஜியம் நாட்டோட தலைநகரான பிரசல்ஸ் சிட்டியில் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 12 லட்சம் மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. இந்த பிரசல்ஸ் சிட்டி பெல்ஜியத்துக்கு மட்டும் தலைநகர் இல்லை, யூரோப்பியன் யூனியனுக்கு இதுதான் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இங்கே தான் ரன் ஆகுது. யூரோப்பியனோட பார்லிமெண்ட் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெல்ஜியத்தில் இருக்கிற பிரசல்ஸில் இருக்குது. இது மட்டும் இல்லை, நேட்டோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரசல்ஸ் சிட்டியில் தான் இருக்குது. பெல்ஜியத்தோட ஹைவே ரொம்பவே அழகாக இருக்குது. இன்றைக்கி நாம் பிரசல்ஸில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற பிளேஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமியம். இந்த அட்டாமியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வெளியில் இருக்குது. மற்ற எல்லா பிளேஸுமே சிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிட்டிக்கு வெளியில் இருக்கிற அட்டாமியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிட்டிக்குள்ளே இருக்கிற மற்ற பிளேசஸ் பார்க்கலாம். இந்த அட்டாமியத்தோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிட்டோம். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நிறைய உருண்டையை பைப் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்டாமியத்தோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்டாமியத்தோட என்ட்ரன்ஸில் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தமிழில் வரவேற்கிறோன்னு எழுதியிருக்காங்க. இந்த இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம கடல் கடந்து பல நாடு தாண்டி வந்திருக்கோம். நம்ம மொழி இங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இந்த அட்டாமியத்தோட டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 16 யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த அட்டாமியம் எதுக்காக கட்டப்பட்டதுன்னு பார்க்கலாம். முதலாம் உலகப் போர் முடிவில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த எக்ஸிபிஷனோட பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ 58. அந்த எக்ஸிபிஷனுக்காக தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அறிவியலில் இவங்க தான் பிஸ்டின் காட்டுறதுக்காகவே இந்த ஒரு அட்டாமியமை கட்டியிருக்காங்க. இப்போ இது என்ன மாதிரி டிசைனில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நவகிரகத்தை பற்றி தெரியும். 9 கிரகமும் ஒரே இடத்துல இருக்கும். அதில் அதே மாதிரி தான் இங்கே ஒரு உருண்டையும் ஒரு கோல். ஸோ 9 கோலையும் ஒரு பைப் மூலமாக கனெக்ட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இது மூலமாக தான் அறிவியலில் அவங்க பிஸ்துன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி அட்டாமியத்தோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 95 மீட்டர். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லெவல் 0லேருந்து லெவல் 7 வரைக்கும் இருக்குது. ஒரு லெவலுக்கும் நாம் எலிவேட்டர் மூலமாகவும் இல்லை ஸ்டெப்ஸ் மூலமாகவும் பயணம் செய்யலாம். இப்போ நாம் லெவல் 3ல் இருக்கோம். உள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது உள்ள. இப்போ எலிவேட்டரில் ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு ட்ராவல் பண்ணும்போது உள்ளே இருக்க லைட்டிங்ஸ் எல்லாம் மாறுது. கலராக சும்மா சூப்பராக தெரிக்க விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். லெவல் 6ல் இருந்து பார்த்தீங்கன்னா பிரசல்ஸோட சிட்டி வியூ சூப்பராக தெரியும். அங்கேருந்து நீங்கள் சிட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாம் அடுத்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோம். சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்தே ஓட்டுங்க. இப்போ நம்ம பிரசல்ஸோட சிட்டி சென்டரில் இருக்கோம். சிட்டி சென்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சிட்டி சென்டரில் இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நாம் அடுத்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு லைட்டாக பசிக்குது. அதனால் பெல்ஜியத்தில் இருக்கிற ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். பெல்ஜியத்தில் வேஃபல்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். நாம் பார்க்க போகிற வேஃபல்ஸ் பார்த்திங்கன்னா வேஃபல்ஸ் கீழே இருக்குது. அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ், அதுக்கு மேலே க்ரீம், அதுக்கு மேலே சாக்லேட்ஸ். ஒரு வேஃபல்ஸ்லேயும் ஒரு விதமான ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதில் வந்து ஸ்ட்ராபெரி, இன்னொரு இதில் கிவி, இன்னொரு இதில் ஆப்பிள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாக்கில் ஆட்டோமேட்டிக்காக எச்சு வருதுங்க. நான் இந்த வேஃபலை டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இந்த வேஃபல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.
நாம் அடுத்து பார்க்க போகிற லொக்கேஷனோட பேர் பார்த்தீங்கன்னா மேனிக்கின் பீஸ். மேனிக்கின் பீஸ் அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் சிறுவன், இதுதான் இதோட மீனிங். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சிரியா ஜூலியட். நான் ஆரம்பத்தில் இந்த சிலையை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு சிறுவன் சிறுநீர் கழிக்கிற சிலை, இந்த சிலையை பார்க்குறதுக்கு எதுக்காக மக்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்ட்டு. அதனால் இந்த சிலைக்கு பின்னாடி இருக்க கதையை தெரிஞ்சுக்க ரொம்பவே எனக்கு ஆர்வமாக இருந்தது. இந்த சிலைக்கு பின்னாடி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. நமக்கு எந்த கதை உண்மை எந்த கதை பொய்ன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச சில கதைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கதையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்னென்னா, இந்த ஊரில் ஒரு சூனியக்காரி இருந்திருக்கா. அந்த சூனியக்காரி வீட்டு வாசலில் ஒரு சின்ன பையன் சிறுநீர் கழிச்சிருக்கான். இதை பார்த்து கடுப்பான சூனியக்காரி என்ன சாபம் விட்டுருக்கான் அப்படின்னா, நீ கல்லா மாறி நீ எப்போதுமே சிறுநீர் கழிச்சிட்ருப்ப அப்படின்ற சாபம் விட்டுருக்கா. அதனால தான் இந்த சின்ன பையன் எப்போதுமே சிறுநீர் கழிச்சிட்ருக்கான். இப்போ ரெண்டாவது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, இங்கே இருக்கிற காட்ஃப்ரை மன்னரோட பரம்பரையில் 3ஆம் காட்ஃப்ரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறுவனுக்கு 2 வயசாக இருக்கும்போது இவங்க அப்பா இறந்துடுறாரு. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு எதிரி நாட்டுக்காரங்க இவங்க நாட்டு மேலே படையெடுத்து வராங்க. இந்த 3ஆம் காட்ஃப்ரையை பாதுகாக்கிற பாதுகாவலர் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்து நாட்டில் போய் சப்போர்ட் கேட்டு பாதுகாவலர்களும் பக்கத்து நாட்டுக்காரரும் சேர்ந்து எதிரிகளும் கூட சண்டை போடுறாங்க. நம்ம 3ஆம் காட்ஃப்ரை ரொம்ப குட்டி பையன்றதுனால டெய்லி போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓக்கு மரத்தில் தொட்டில் கட்டி அதில் தான் இவரை வச்சுட்டு போவாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் காலையில் தொட்டிலில் படுத்து கிடந்த நம்ம சிறுவன் எந்திரிச்சு நின்று சிறுநீர் கழிக்கிறாரு. அந்த நாள் போருக்கு போகிற இந்த பாதுகாப்பு வீரர்கள் போரில் வெற்றி அடைகிறாங்க. இந்த வெற்றியை கொண்டாடுற விதமாக தான் இந்த சிறுவன் சிறுநீர் கழிக்கிறத இந்த ஊரில் சிலையாக வச்சுருக்காங்க. இந்த சிலையோட உயரம் பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர் தாங்க. நாம் அடுத்த லொக்கேஷனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, பெல்ஜியத்தில் வேஃபல்ஸ் மட்டும் ஃபேமஸ் இல்லை, இங்கே சாக்லேட்டும் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நமக்கு கண்ணு முன்னாடி நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. விதவிதமான டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. நான் இங்கே சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நாம் பார்க்க போகிற அடுத்த லொக்கேஷன் கிராண்ட் பேலஸ். இந்த கிராண்ட் பேலஸ் மேனிக்கின் பீஸ்லேருந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. இந்த கிராண்ட் பேலஸ் அந்த காலத்தில் ராஜாவோட அரண்மனையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பிரசல்ஸ் சிட்டியோட முனிசிபல் ஆஃபீஸாக இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி 4 பக்கம் அரண்மனை, நடுவில் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கிராண்ட் பேலஸ் பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நமக்கு ஏதாவது லோக்கல் ஃபுட்டு ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாம் ட்ரை பண்ணலாம். இப்போ நாம் கிராண்ட் பேலஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மார்க்கெட்டு திருவிழா காலங்களில் பார்த்திங்கன்னா சும்மா ஜெகஜோதியாக ஜொலிக்குன்னே சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ஊரும் இந்த வீடியோவும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.